அச்சனை தட்டு வாங்கிட்டு வரீங்க, தேங்காய் உடைக்கிறது பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, சாமியை பாருங்க. தேங்காய் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை சாமி மேலே வைக்க மாட்டேங்கிறீங்க. தேங்காய் உடைக்கும் போது அது கோணலாக உடஞ்சிச்சுன்னா ஒரு மன வேதனையோட சாமியை பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. தேங்காய் வந்து 10 ரூபா கடையில் கொடுத்தா 10 ரூபா கொடுத்தா கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கு போய் அந்த தேங்காய்லாம் பார்த்துனுக்கிறீங்க. தேங்காயோட விஷயம் என்ன தெரியுங்களா? அதையும் சொல்லிடுறேன். 1 ரூபா கற்பூரம் தான் பகவானை சுற்றி வருது. 5 ரூபாய் வெத்தலை பாக்கும் போயிடுச்சு, 10 ரூபாய் வாழைப்பழமும் போயிடுச்சு, 30 ரூபான்னு சொன்ன அந்த தேங்காவும் போச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னா இது கிடையாது. தேங்காய் உடையுது பார்த்தீங்களா, நம்மளோட ஆணவம் அங்கேயே உடைஞ்சிடணும், விட்டுடணும். தேங்காய் எப்படி பல்லுன்னு உடையுதோ அது போல் நம்ம ஆணவத்தையும் விட்டுடணும். 2வது, இந்த வாழைப்பழம் தோல் உரிச்ச மாதிரி உங்கள் கர்ம வினைகள் உறிஞ்சிரும். 3வது, இந்த வெத்தலை பாக்கு மாயமாக வயிற்றுக்குள்ளே போச்சு பார்த்தியா, மென்னு மீங்கிட்டாங்க இல்லையா, அது போல் இந்த மாயையும் விலகிடணும். இது 3 விட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தான் இறைவனோட அருள் கிடைக்கும்.